நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இது கிரியாசின் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் மசால்டா. வழங்குவோர் கிரியாசின் சம்மர் சேல். உடன் வழங்குவோர் டிடி பெருங்காயம், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அன்னை டேட்ஸ், சென்னை சமுர்தா ஏவியேஷன் காலேஜ், உதயம் இட்லி அரிசி மற்றும் பருப்பு வகைகள். Welcome our favorite chef, பழனி முருகன் அவர்கள். செஃப், எந்த பாட்டு போட்டாலும் நல்லா கை தட்டுறீங்க. உங்க கை தட்டல் நன்றி. எனக்கு தேவை உங்க கைத்தட்டல்கள் கிடையாது, எனக்கு தேவை உங்களுடைய ஆடல். நீங்க ரொம்ப சூப்பரா ஆடுனீங்கன்னு நான் சொல்லுமா? இல்ல இல்ல இல்ல, நான் நல்லா ஆடுமா, நல்லா பேசுறீங்க, நல்லா ஆடுறீங்க. நான் நல்லா ஆடுவேன் எனக்கே தெரியும் ஷெஃப். ஆனா நீங்க நல்லா ஆடுவீங்கன்றது இந்த ஊருக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கும் புரியணும். உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேக்குறேன் ஆடுங்க அப்படின்னு. நல்லா ஆடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. யாரோ உங்களை வந்து ஆபரேட் பண்றாங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு நினைக்கிறேன். நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டு என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு 3 வாட்டி. நீ நல்லா ஆடுறமா, நீ சூப்பரா ஆடுறமான்ட்டு. அவரை நம்பிதான் நான் நல்லா ஆடுறேன்னு நினைச்சிட்டே தான் நீங்க டாபிக் சேஞ்ச் பண்ணீங்க. பாத்தீங்களா தவறு. இப்ப ஆடுறீங்க, கை கொடுங்க. சூப்பர். இல்ல உண்மையில தான் சொல்றேன், நல்லா ஆடுறீங்க. மொத்தத்தை நீங்க ஆட மாட்டீங்க, அதானே கோயில் ஆசீர்வாதம் அடிக்கடிக்கு நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க ஷெஃப். ஆல் ரைட், ஸோ பரவாயில்ல. ஸோ வந்துட்டு இந்த சீசன் முடியறதுக்குள்ள நான் உங்களை ஆட வைக்காம விட மாட்டேன். அதையும் வந்துட்டு நான் இந்த டேபிள் மேல அடிச்சு சத்தியம் பண்றேன். அப்படியாமா? அப்படிதான். பார்க்கலாமா? பார்க்கலாம் ஷெஃப். ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு டிஷ் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்? ஆக்சுவலா ஸ்பெஷல் அப்படினால என்னது, நம்ம ஜெனரலா நம்ம உணவுல ஒரு ஸ்பெஷல் அப்பனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? என்ன டிஷ் உங்களுக்கு, எந்த டிஷ் உங்களுக்கு மைண்ட்ல வரும்? எனக்கு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தான் ஷெஃப். எனக்கு எல்லாத்துக்குமே பிரியாணி தான். சோ அதுல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி இனாம் குளத்தூர் ஸ்டைல்ல வந்து ஒரு மட்டன் பிரியாணி இந்த ஜீரக சம்பால பண்றோம். ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பர் பிரியாணி. ஆக்சுவலா இது வந்து ஒரு மண் சார்ந்த ஒரு விஷயம் தான். மண் சார்ந்த ஒரு விஷயமா பிரியாணியா? எந்த ஊரோட மண் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு? இனாம் குளத்தூர்ங்கிறது திருச்சி பக்கத்துல, திருச்சி இந்த மணப்பாறை இன் பிட்வீன் நடுவுல ஒரு ஊர்ல இருக்கு. நான் கூட நம்ம குளத்தூர் பத்தி சொல்றீங்கன்னு நினைச்சேன் ஷெஃப். ஓ அப்படியா? சரி, அதை பத்தி பேசலாம். அந்த மண் நான் சொன்னது வந்து அந்த மண்ணை விளைய அந்த தண்ணி, அந்த தண்ணி வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஜீரக சம்பா பிளஸ் அந்த மட்டன், இந்த குவாலிட்டி ஆஃப் மட்டன் ரெண்டு சேர்த்து எல்லாம் 3 கலந்து ஒரு அருமையான ஒரு சூப்பர் ரெசிபி. அது ரொம்ப பேசிக், ரொம்ப ஈஸியா செய்யறது, பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி, பிரியாணி ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாமா? பார்த்துடலாம் ஷெஃப். ஸோ வந்துட்டு பிரியாணினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க வந்துட்டு ஸ்பெஷலா வர பிரியாணி பண்றீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க பக்கத்துல இப்படியே தான் நான் நிப்பேன். நான் பிரியாணி கிட்டிட்டே இருக்கேன், நீங்க நல்லா ஆடுவீங்களா? நீங்க பாட்டு ஒரு சைடு ஆடிட்டே இருங்க, நான் ஆடிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்துட்டு நம்ம செய்ய போற பிரியாணி அந்த ஊர்ல மட்டும் தான் கிடைக்குமா, இந்த இனாம் குளத்தூர் பிரியாணி, இல்ல வேற எல்லா இடத்துலயும் கிடைக்குமா? நம்ம இப்ப இந்த ரெசிபி பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லா கிடைக்கும். தலைவர் பாத்தீங்களா, எல்லா வீட்டுக்கும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை நமக்கு இன்னைக்கு கொடுக்க போறாரு. சோ வந்துட்டு எதுக்கு நம்ம டிலே பண்ணிட்டு வாங்களேன், குளத்தூர் டான்ஸை போட்டு நம்ம போய் ரெசிபி பண்ணலாம். இனாம் குளத்தூர் பிரியாணி பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா ஷெஃப்? என்னோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவே இருக்கும். ஆரம்பிக்கலாம் சொல்ல வந்தேன் ஷெஃப், வேற எதுவும் சொல்ல வரல. எஸ் ஷெஃப். நீங்க பாரு, ஆக்சுவலா பிரியாணி தம் போடுவோம் தெரியுமா உங்களுக்கு? பிரியாணி தம் போடுமா? அதுக்கு எங்க வாயிருக்கு தம் போடும்? இல்லமா, எல்லாத்தையும் வேக வச்சு லாஸ்டா மூடி போட்டு ஆமா வெயிட் வைப்போம் தெரியுமா? அது மாதிரி மூடி போட்டு வெயிட் போனா உட்கார வைக்கலாம்னு இருக்கேன். வேண்டாம் ஷெஃப், ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வேணா வந்துட்டு நீங்க வேணா ஏறி உட்காருங்களேன், கரெக்டா இருக்கும். வேண்டாம், உடஞ்சிருமா? சரி, ஓகே டன். நம்ம இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடலை பயன்படுத்திக்கலாம். எத்தனை கிலோ பிரியாணி ஷெஃப் பண்றோம் நம்ம இன்னைக்கு? நம்ம 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ ரைஸுக்கு எத்தனை கிலோ கறி? 3/4 கிலோ. நம்ம 3/4 கிலோ கறி. ஓகே, சூப்பர். அதே மாதிரி ஒரு சைடு வந்து இஞ்சி பூண்டு அரவை, உப்பு போட்டு நம்ம மட்டன் தனியா வேக வச்சு வச்சிருக்கோம். ஓ, இதுல போட்டு வேக வைக்கலாம் நம்ம. ஓகே, இதுல வேக வச்சோம்னா நம்ம ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். பட் வீட்ல செய்யறப்ப மேக்ஸிமம் வந்து எல்லாருமே தனியா குக் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் பண்றோம். பட் உங்களுக்கு டைம் இருக்கு, நிறைய பண்றீங்க அப்படின்னா தாராளமா, அதுவும் விறகடுப்புல இதே ரெசிபியை இதே அளவுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ ட்ரை பண்ணீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட் வந்துடும். ஓகே, சூப்பர்.